அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது சென்செக்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், மேலே போகுமா கீழே போகுமா. அதுக்கப்புறம் அனலிஸ்ட் வந்து சென்செக்ஸ் 80,000 ஹிட் ஆயிருக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலையன்ஸ் ஜியோ வந்து அவங்களுடைய ரேட்டு கூட்டியிருக்கிறாங்க டெலிகம்யூனிகேஷனில். ஸோ அது வந்து அந்த கம்பெனிக்கு எப்படி அமையும். அப்புறம் ப்ரொமோட்டர் வந்து கேஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஸ்டேட்டஸ். அப்புறம் சில ஃபண்ட் ஹவுஸோட ரெக்கமெண்டேஷனை நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். சென்செக்ஸ் மே ஹிட் 87,000 பை த இயர் ஆஃப் எண்ட். ஸோ சென்செக்ஸ் வந்து இந்த இயரோட எண்டில் 87,000 ஹிட் ஆகும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கடந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 வெறும் 7 மாசத்துல ரீச் ஆயிருக்குதுன்னு. இந்த இயர்ல மட்டும் இந்த கேலண்டர் இயர் ஃப்ரம் ஜனவரி டு ஜூன்ல பார்த்தீங்கன்னா 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, there is a more அப்சைடு சென்செக்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தே கிவன் சம் கண்டிஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல வந்து உங்களுடைய போர்ஷனை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட ட்ரெயிலிங் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அதே சமயத்தில் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 23 to 24 இருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த 75,000 to 80,000ல 80,000ஓட சென்செக்ஸோட இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா நெட் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஐ பார்த்தீங்கன்னா 16,158 கோடி வெளியெடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது இந்தியன் ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக 1,02,619 கோடி இன்ஃப்ளோ பாசிட்டிவ்ல போட்டிருக்காங்க. அது மீன் பை பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐ பார்த்தீங்கன்னா 1,26,600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இந்த 75,000 to 80,000 உள்ள ரேலியில எஃபிஐ வந்து 16,000 கோடி வித்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஈக்விட்டி வந்து பெரிய ஒரு லார்ஜ் க்ரோத்துக்கு காரணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். பார்த்தீங்கன்னா இந்த 70,000 to 80,000 க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா நியர்லி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 60 ட்ரில்லியன் வந்து ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ பண்ணிக்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏயுஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்டோட க்ரோத் வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ஆயிடுது இன் ஜஸ்ட் 14 குவார்ட்டர்ஸ். அதோட 2019 தேர்ட் குவார்ட்டர்ல 25.7 ட்ரில்லியன் இருந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்டோட மதிப்பு 2024 குவார்ட்டர் 2ல பார்த்தீங்கன்னா நியர்லி 59 ட்ரில்லியன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 இயர்ஸ் த அசட் மேனேஜ்மெண்ட் வந்து டபுள் ஆயிருக்குது. ஓகே, இட்ஸ் இன் a ட்ரில்லியன் அமௌண்ட். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஷிப் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியனை எட்டியிருக்குது. இதுவே 2023 ஹோல் இயர் பார்த்தீங்கன்னா 1.8 ட்ரில்லியன் தான் ரீச் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோவில் போச்சுன்னா 2024 2 ட்ரில்லியனை கிராஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஃப் 2024ல வந்து எஃபிஐ பார்த்தீங்கன்னா 16,000 கோடி வெளியெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்த்தோம். இதே எஃபிஐ வந்து ஜூன் 16ல இருந்து ஜூன் 16 டு ஜூன் 30க்குள்ள பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பை பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட பை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 34,000 கோடி ஆகும். அது வந்து 17 செக்டர்ல அவங்க பை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் புக் வந்து எதில் பண்ணிக்கிறாங்கன்னா பவர் அண்ட் மெட்டல்ல வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சியல் சர்வீஸ்ல வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நெட் இன்ஃப்ளோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 8,162 கோடி பை பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஜூன் 16 to 13ல. அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா 6,000 கோடிக்கும், அண்ட் கன்சியூமர் சர்வீசஸ்ல 3,000 கோடிக்கும், கேபிட்டல் குட்ஸ்ல 3,000 கோடிக்கும், ஹெல்த் கேர்ல 2,800 கோடிக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அவங்க பவரில் வந்து 2,400 கோடி புக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மெட்டல் மைனிங்கில் 1,100 கோடி, எஃப்எம்சிஜியில் 600 கோடி புக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸில் அதிகமான எஃபிஐ இன்ஃப்ளோ வந்து இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன், லுக் அட் வாட் த வேல்யூவேஷன் சேஸ் ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் நியூ ஹை. ஸோ சென்செக்ஸோட ட்ரெயிலிங் பிஏ பார்த்தீங்கன்னா 2021ல 34.4 இந்த பிஇ ஜூன் 3rd of July பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ட்ரெயிலிங் பிஏ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24.3. ஸோ சென்செக்ஸோட வேல்யூவேஷன் மைல்ஸ்டோன் அண்ட் வேல்யூவேஷன் பார்க்கும்போது ட்ரெயிலிங் பிஏ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு.
அதனால தான் அனலைஸ்ட் சொல்றாங்க there is a more room to upside அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரேலி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காது. கடந்த காலங்களில் நடந்த மாதிரி இந்த ரேலி வந்து ஒரு மிதமான ரேலியா தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க கம்பெனி வச்சு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாக் வேல்யூஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்குது. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் பிஇ பாத்தீங்கன்னா 30.2. இதோட ஆவரேஜ் பிஇஓ கடந்த 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 27.5. ஸோ இது வந்து ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஏ விட ஹையா இருக்குது. அதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 47, ஐசிஐசி பேங்க் 40 அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 19, ஐடிசி பார்த்தீங்கன்னா 26.1 அண்ட் எல்என்டி பார்த்தீங்கன்னா 38.1, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 25.16, ஆக்சிஸ் பேங்க் 3.1, சன் ஃபார்மா 38.4, என்டிபிசி 17.4. ஸோ மோஸ்ட்லி இதோட எல்லா பிஇஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிஇங்கோட அதிகமாக இருக்குது மோஸ்ட் வேல்யூடு கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பிக்கிங் கம்பெனி, ஸ்டாக் பிக்கிங் மார்க்கெட்டுன்னு இதுல இருந்து நம்ம கிளியரா தெரியுது. பட் தேர் இஸ் அ சென்செக்ஸ் வந்து இன்னும் அண்டர் வேல்யூடெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கேஷ் அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2024, அதாவது ஜான்வரி டு ஜூன்ல மட்டும் 87,000 கோடி அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் செல் பண்ணிக்கிறாங்க. இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா 2023ல பாத்தீங்கன்னா நியர்லி 99,600 கோடி கேஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஜூன்ல 87,400 கோடி கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவங்க கேஷ் அவுட் வந்து மல்டிபிள் ரீசனுக்காக கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். மேபி அவங்க வந்து வேற ஒரு முதலீடுல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களோட கடனை அடைச்சிருக்கலாம், இல்ல இந்த மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு புக் பண்ணிக்கலாம். அது நீங்க வந்து ப்ரொமோட்டர் கேஷ் அவுட் வந்து குறிப்பா மானிட்டர் பண்ணணும். குறிப்பாக பாத்தீங்கன்னா முக்கியமான கேஷ் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ் டவர்ஸ் 14,300 கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. இன்டர் குளோப்ல பாத்தீங்கன்னா 10,200 கோடி கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. டிசிஎஸ்ல பாத்தீங்கன்னா 9,300 கோடி. டிசிஎஸ் கேஷ் அவுட் வந்து நமக்கு தெரியும், அவங்களுடைய டாடா கேபிட்டல் சர்வீஸ்ல உள்ள இஷ்யூஸ்னால அவங்க இதை வித்தாங்க. அதே சமயத்துல பிரைவேட் ஈக்விட்டியும் கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. வெஸ்ட் பிரிட்ஜ், ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், ஜெனரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், வெஸ்ட் பிரிட்ஜ், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்க பிரைவேட் ஈக்விட்டிஸும் கேஷ் அவுட் பண்ணிக்கிறாங்க. as per KIE ரிப்போர்ட் டிசம்பர் 22ல பாத்தீங்கன்னா 42.1% இருந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன் BSE 200 இண்டெக்ஸ் மார்ச் 2024ல பாத்தீங்கன்னா 38.8 ஆக குறைஞ்சது. அதாவது 42.1ல இருந்தது 38.8ல இருக்குது. இது வந்து BSE 200 இண்டெக்ஸ் as per KIE ரிப்போர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் உங்களுக்காக சில்கோ வீக்லி சார்ட் கீழே போட்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா இது வந்து ஹியூஜ் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் வித் ஹியூஜ் அப்சைட் பொட்டன்ஷியல். அதாவது அப்சைட் பொட்டன்ஷியல் ரொம்பவே ஹையா இருக்குன்னு பார்க்க முடியாது. சஸ்டெய்னிங் above all major moving averages இருக்கு. ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இது. ஓகே, இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போடுங்க. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டெலிகாம் டிராஃபிக் ஹைக். ட்ராய் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டெலிஃபான் 3 இயர்ஸ் வந்து டிராஃபிக் ஹைக் பண்றாங்க, டெலிகாம் டிராஃபிக் ஹைக் பண்றாங்க. ஸோ இதுல நாங்க வந்து எந்த ஒரு குறுக்கீடும் போக மாட்டோம். எங்களுக்கு தேவை நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் தான் தேவை. அதுக்கு அவங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் ரைஸ் பண்றது எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ட்ராய் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஏர்டெல் ஜியோ எக்ஸ்பெக்டட் டு லாங் ஸ்டெடி க்ரோத், வோடாஃபோனோட ஃபால்டர். ஸோ ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து ரொம்ப ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களோட எஸ்டிமேட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 3,000 நியர்லி 4,000 crores இருக்குது. அண்ட் ஜியோ பார்த்தீங்கன்னா நியர்லி 5,000. வோடாஃபோன் பார்த்தீங்கன்னா நேரோ லாஸ் பண்ணிக்கிறாங்க. வோடாஃபோன் ஐடியா நியர்லி 7,675 லாஸ்ல இருக்கிறாங்க. ஸோ வோடாஃபோனோட லாஸ் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டா அமையும். வித் டிராஃபிக் ஹைக் ஜியோ மே பி கியரிங் அப் ஃபார் IPO. ஸோ ஜியோ வந்து அனலிஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஜியோ வந்து ஆஃப்டர் ரீச்சிங் த ரேட் ஆஃப்டர் த ரேட் ஹைக் அண்ட் த 5G அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து IPO, அதாவது நெக்ஸ்ட் இயர்ல இந்த IPO வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 133 பில்லியன் crore, அதாவது 11
11.11 லட்சம் கோடி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து சப்போஸ் ஐபிஓக்கு வந்தாங்கன்னா இவங்களுடைய அதாவது அது as per செபி நார்ம்ஸ் இவங்க வந்து 5% ஆஃப் அவங்க ஷேரை செல் பண்ணும். அதாவது அந்த சேல் பார்த்தீங்கன்னா 55,500 கோடியா இருக்கும் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாங்க. ஸோ நமக்கு கடந்த காலங்களில் வந்து பிக்கஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஐபிஓ தான் 21,000 கோடி இன் 2022. அவங்க வந்து 3.5 அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ல சேல் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர்ல நாம எதிர்பார்க்குற மிகப்பெரிய ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட ஐபிஓ, அது வந்து 25,000 கோடி மதிப்பிலாகும். அவங்களுடைய ஷேர் செல்லிங் பார்த்தீங்கன்னா 17.5% செல்லிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் ஏர்டெல் அவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 8.1 lakh crore அப்படின்னு இருக்குது as per the closing rate of last Thursday. ஸோ ஜியோட ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 67.03 வந்து ரிலையன்ஸ் ஹோல்டு பண்றாங்க. அதாவது முகேஷ் அம்பானி ஹோல்டு பண்றாரு. அதுக்கப்புறம் 15.25 வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, 15.25 ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் 17.72 வந்து மெட்டா அண்ட் கூகுள் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஆர்டிகிள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட மேஜர் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா விஸ்டா ஈக்விட்டி பார்ட்னர்ஸ், கேஆர், பிஐஎஃப், சில்வர் லேக், ஜெனரல் அட்லாண்டிக் அண்ட் டிபிஜி அவங்க தான் இந்த குளோபல் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இன் ஜியோ. இவங்க மேபி தே வில் எக்ஸிட் த்ரூ ஐபிஓ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்புறம் சில ஃபண்ட் ஹவுஸ் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்காக. மோதிலால் பெல்லுக்கு வந்து மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360. எல்என்டிக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் 4,150. அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் எல்என்டிக்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3,700. மோதிலால் ஏபிபிக்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 9,500. அண்ட் சிஎல்எஸ்ஏ ஃபைனான்சியல் met 47 investors over recent 2 week UK roadshow பாசிட்டிவ், ஐசிஐசிஐக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சிக்கு 2 பேங்க் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க் 2,100 அண்ட் அனதர் ஒன் பேங்க் சீசனலி வீக் குவார்டர் ஆல் ஐஸ் ஆன் மார்ஜின் நியூட்ரல்ல கொடுத்துருக்காங்க மெக்வேரி. அதுக்கப்புறம் நொமுரா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுத்துருக்காங்க 1,600. அண்ட் ஜெஃப்ரிஸ் பார்த்தீங்கன்னா 1,880. அண்ட் ஹெச்டிஎஃப்சி அனதர் மோர்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா 1,800. மோர்கன் ஸ்டான்லி ஆர்பிஎல் பேங்குக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டர் அண்டர் வெயிட், அதாவது டார்கெட் ப்ரைஸ் 250ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டிக்யூ ராம்கோ செமி டவுன் கிரேட் டு ஹோல்ட் ஆன் கம்பெனி, கட் ப்ரைஸ் வந்து 840 நெகட்டிவ் கொடுத்துருக்குறேன். ஸோ சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 இருக்குது. எக்ஸாம்பிள் எஃப்இசடி, நைக்கா 1,517, ரொம்பவே ஹையஸ்ட் பி ரேஷியோல இருக்கிற ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க ஒரே கம்பெனி வந்து நைக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் 384x. அதுக்கப்புறம் ஹிட்டாச்சி பார்த்தீங்கன்னா 360. அதானி கிரீன் 222. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 220. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன். அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஒரு கம்பெனி, அவங்கள தான் ஸ்டூடியோ இந்த மாதிரி கிளாத்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிக்சன் டெக்னாலஜி 206. எலக்ட்ரா 192. லிண்ட் இண்டியா 181. அண்ட் பார்த்தீங்கன்னா கயாஸ் டெக்னாலஜி 140. ஏத்தர் இந்தியா 132. ஹனாசா கன்சியூமர் 136, 130. அண்ட் யுனைடெட் பெரிஸ் பார்த்தீங்கன்னா 130. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 127. ஏபிபி 126. அதுக்கப்புறம் ஸ்லெஞ்சர் பார்த்தீங்கன்னா 126. அவென்யூ மார்க்கெட் 122. சீமென்ஸ் 121. அஸ்ட்ரல் 117. அதானி 110. தெர்மேக்ஸ் 107. எம்சார் 105. அதானி என்டர்பிரைஸ் 102. இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் எனர்ஜியில் இருப்பாங்க ஆர் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், டிஃபென்ஸ் அண்ட் கன்சியூமர். அந்த மோஸ்ட்லி இந்த 4-5 கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசெண்டாக இந்த எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் எனர்ஜி டர்பைன்ஸ் கம்பெனி அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்குது. So another stocks crossed 1 lakh crore market cap since 2023. So after 2023 அப்புறம் 1 lakh crore தாண்டின சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மெசடாக் சிம்பிள்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சேம் தான் டிஃபென்ஸ்ல இருக்குது. அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹீரோ மோட்டோகிராப்ஸ், ஹீரோ மோட்டோமார்க் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹையர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஆர்எஃப்சி, பிஎன்எம்பி, பாரத் எலக்ட்ரிக்ஸ், வருண் பிவரேஜ், இன்டர்குளோப் ஏவியேஷன், பேங்க் ஆஃப் பரோடா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ்.
So thanks for watching. Request your friends and family and supporters. Special thanks to all subscribers. Thank you.